ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான கொரியன் மூவி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாகவே இந்த ரூட் சிஓ இன்னசென்ட் கேர்ள்ங்கிற மாதிரி காம்பினேஷன்லேயே நிறைய ட்ராமா பார்த்த மாதிரி எனக்கே ஃபீல் ஆச்சு. அதனால கொஞ்சம் ஜானரை மாற்றலான்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரி வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிறவருக்கு சிரிப்பு காமிச்சிக்கிட்டு இருக்கா. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, இங்கே பாருமா, இது என்ன இடம்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? இங்கே வந்து எல்லாரும் சிரிக்க வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க. போ அந்த பக்கம் போ, உன்னால் முடிஞ்சா அவங்க அம்மா கூட போய் சேர்ந்து உட்காந்து அழுங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆக்சுவலாக வந்து அவங்க அம்மா அங்கே உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. ஹீரோயின் போய் கேட்குறா, அம்மா ஏன் அழுதுட்டு இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வாங்க விளையாட போகலாங்கிற மாதிரி சொல்லி கூப்பிடும்போது, இங்கே பாரு வேலையை கெடுக்காத, போ அந்த பக்கமாக போய் விளையாடுங்கிற மாதிரி சொல்லி அங்கேருந்து ஹீரோயினை அனுப்பி விட்டுடுறாங்க. என்ன விஷயம்னா, அந்த காலத்துலலாம் பெரிய பதவியில் இருப்பாங்கல்ல, அவங்களாம் எல்லாரும் முன்னாடியும் வந்து இறங்கி வந்துலாம் அழமாட்டாங்க. யாராவது இறந்து போனால் கூட இந்த மாதிரி ஆளுங்களை வந்து அலோகேட் பண்ணுவாங்க. இவங்க வந்து ஒப்பாரி பாட்டெலாம் பாடி அழுவாங்க. இது வந்து ஒரு ஜாப் போல் இருக்குது அந்த காலத்தில். ஹீரோயினோட அம்மாவும் அந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே நாட்களும் நகருது. ஹீரோயினோட பாட்டி இறந்து போயிட்டாங்க. அவங்க சமாதி முண்டி உட்காந்து அவங்க அம்மா அழலை, பாட்டு பாடிட்டு இருக்காங்க. கண்ணுலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரலை. ஹீரோயின் போய் கேட்குறா, என்னம்மா எல்லாருக்காகவும் நீங்கள் அழறீங்க, நம்ம பாட்டி இறந்து போயிட்டாங்க, நீங்கள் ஏம்மா அழவே இல்லை, இப்படி அமைதியாக உட்காந்துருக்கீங்க, எனக்கு ஏம்மா ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது அவங்க அம்மா எதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்க. அப்படியே ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டா. அவங்க அம்மா தோர்த்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இங்கே பாரு, கையில் மாட்டினா செத்த, மரியாதை நின்றுங்கிற மாதிரி சொல்லும்போது ஹீரோயின் ஓடிக்கிட்டே இருக்கா. ஒரு கடத்தில் வந்து அவங்க அம்மா பிடிச்சிடுறாங்க. கொஞ்சமாக அந்த அறிவு இருக்கா, 16 வயசு ஆகுது, இன்னமும் வந்து ஒரு வேலைக்கு போக மாட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி சுற்றி வந்துக்கிட்டு இருக்க. அட்லீஸ்ட் என் கூட வந்தால் காசாவது கிடைக்கும்ல, அதையாவது சொன்னதை கேட்குறியாங்கிற மாதிரி சொன்னவங்க அங்கேருந்து ஹீரோயின் தரத்தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு வந்து அது பிடிக்கவே இல்லை. அடுத்தவங்களுக்காக நம்ம ஏன் அழணும், அது வந்து ஒரிஜினலாக மனசார செய்யணும், இது வந்து கடமைக்கு செய்கிற மாதிரி இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு அது வந்து ஹீரோயினுக்கு பிடிக்கவே இல்லை. ஆனால் அம்மா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறதுனால சரி ஓகேங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வேண்டாம் வெறுப்பா நடந்து வந்துக்கிட்டு இருக்கா. அப்படியே இந்த பக்கம் ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. பிங்க் கலர் ஷர்ட் போட்டு உட்காந்துருக்கவனோட பேர் லூ. இவன் தான் ஹீரோவோட அண்ணன். இவன் வந்து ஏதோ ஒரு எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டான் போல இருக்கு. அதனால தான் செலிப்ரேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படியே அந்த பக்கமாக ஓரமாக நம்ம ஹீரோ உட்காந்துருக்கான். உடனே அவன் அண்ணன் கூப்பிடுறான், டே ஏன்டா அங்கே உட்காந்துருக்க, இங்கே வா அண்ணன் கூட உட்காந்து குடி, வா உள்ளே வாங்குற மாதிரி சொல்லி கூப்பிடும்போது, இல்லை நான் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போயிட்டு முடிச்சுட்டு வந்துடுறேங்கிற மாதிரி சொல்லும்போது, இல்லை வா நான் தான் கூப்பிடுறேங்கிற மாதிரி சொல்லும்போது ஹீரோ ரொம்ப தயங்குறான். என்ன விஷயம்னா, ஹீரோக்கும் லூக்கும் அப்பா ஒன்று, ஆனால் அம்மா மட்டும் 2. அதனால தான் வந்து ஹீரோ கொஞ்சம் யோசிக்கிறான். இந்த லூவோட அம்மா வந்து ஹீரோ மட்டும் தட்டுற மாதிரி தான் பேசுகிறாங்க. அதான் கூப்பிடுறாங்களே என் பையன் கொஞ்சம் வரதுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி நக்கலாக தான் பேசுகிறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்து இந்த ஜிசங்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது வந்து பழங்காலத்துலலாம் டான்ஸ் ஆடுவாங்க, ட்ரிங்க்ஸ்லாம் ஆஃபர் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி வேலை பார்க்குறவங்க வராங்க. அதில் வந்து ஹெட்டாக ஒரு லேடி இருக்காங்க. அதுதான் வந்து நம்ம ஹீரோவோட அம்மா. அவங்க வந்த உடனே லூக்கு வந்து விஷ் பண்ணுறாங்க. விஷ் பண்ணிவிட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது இந்த லூவோட அம்மா என்ன சொல்கிறாங்க, அதான் இவ்வளோ தூரம் வந்துட்டிங்களே, ஒரு பாட்டு போட்டு ஒரு டான்ஸ் ஆடிட்டு போங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோவோட அம்மா என்ன சொல்கிறாங்க, இல்லை எனக்கு பதிலாக வந்து இந்த பொண்ணு பண்ணுவாங்கிற மாதிரி சொல்லிட்டு பின்னாடி இருக்க லேடியை கை காமிக்கிறாங்க. அப்படியே இந்த பக்கம் ஹீரோயினோட அம்மா போயிட்டு அவங்களோட பாஸ்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, கொஞ்சம் காசு என் பொண்ணுக்கும் சேர்த்து போட்டு கொடுங்கிற மாதிரி சொல்லிட்டு. ஆனால் அவர் கொடுக்கவே முடியாதா, வாழவே இல்லைங்கிற மாதிரி சொல்லும்போது வா வந்து அழு, அப்போ தான் அவர் காசு கொடுப்பாருங்கிற மாதிரி சொல்லி அவங்க அம்மா கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயின் இதெல்லாம் கேட்குற மாதிரியே இல்லை. அவங்க அம்மா கையை தட்டி விட்டுட்டு அங்கேருந்து ஓடிக்கிட்டு இருக்கா. ஸ்ட்ரைட்டாக ஓடுறவ இந்த பார்ட்டிலாம் நடக்குதுல, இந்த இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்கா. இந்த பக்கம் வந்து ஹீரோட அம்மா பார்க்குறாங்க அப்படியே ஹீரோவை, இதெல்லாம் அவன் பேசுவாங்கிற மாதிரி சொல்லிட்டு. ஆனால் அவன் சுத்தமாக மதிக்கவே இல்லை. அப்போ அந்த நேரம்னு பார்த்து ஹீரோயின் வேற உள்ளே ஓடி வந்துடுறாளா. பின்னாடியே வந்து சவ ஊர்வலமும் தூக்கிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அதுவும் வந்து இந்த வழியாக தான் போகணும் போல இருக்கு. இவங்க வந்து போகிறதுக்கு பெர்மிஷன் கேட்குறாங்க. ஆனால் இந்த லூவோட அம்மா ரொம்ப திமிராக பேசுகிறாங்க. இங்கே பாரு, இங்கே பார்ட்டி நடக்கிறது கணக்கு தெரியலையா, நாங்கள் முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து போய்க்கோங்க, அது வரைக்கும் அப்படியே ஓரமாக உட்காருங்கிற மாதிரி சொல்லும்போது, இல்லைங்க சவ ஊர்வலம் பாதிலே நிற்கக்கூடாது, அது ரொம்ப தப்பாக போயிடும், கொஞ்சம் வழி கொடுங்க போயிடுறேங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோவோட அம்மாவும் அதே தான் சொல்கிறாங்க, அவங்களுக்கு வழி விடுங்கிற மாதிரி சொல்லிட்டு. ஆனால் இந்த லூவோட அம்மா என்ன பண்ணுறாங்க, ஹீரோவை பார்த்து, இங்கே பாருப்பா அவங்க பாட மாட்டாங்களாம்மா, நீ சொல்கிற மாதிரி உன்னோட முறையில சொல்லு, அப்போ பாடுறாங்களான்னு பார்க்குங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ செம்மையாக ஏற்றி விடுறாங்க. ஹீரோ ஃபஸ்ட்டு பொறுமையாக சொல்கிறான். ஆனால்
ஆனால் அவங்க பாட ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. அதனால இவனுக்கு வந்து கோவம் கொஞ்சம் அதிகமாகிடுது. அதனால கத்தி, இங்கே பாருங்க இதானே உங்களோட வேலை, அதை கூட ஒழுங்காக செய்ய முடியாதா, இப்போ பாட முடியுமா முடியாதாங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஹார்ஷாக கத்துறான். இதை பார்த்தோன்னே ஹீரோயின் என்ன பண்ணுறா, அம்மா அம்மா வேண்டாம் நம்ம இங்கேருந்து போயிடலாங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ பாட்டுக்கு கூட்டத்துக்கு நடுவில் பூந்து ஓட ஆரம்பிச்சிடுறா. இவ பின்னாடியே ஃபாலோ பண்ணி அந்த சாவோர்வெல்லாம் தூக்கிட்டு வந்திருப்பாங்கல்ல, அவங்களும் அப்படியே பின்னாடியே ஓடி போயிடுறாங்க. இதை பார்த்த லூவோட அம்மாவுக்கு செமையாக வெறியாகிடுது. அப்படியே வந்தவங்க ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம ஹீரோவோட அம்மாவை பொல்லிர்னு ஒன்று கணத்திலே வைக்கிறாங்க. உன்னால் தான் எல்லாம் நாசமாக போயிடுச்சு, நீ வந்து வாயை வச்ச எப்படி உருப்பிடாமல் போச்சு பற்றியாங்கிற மாதிரி சொல்லிட்டு செமையாக திட்டுறாங்க. அங்கேருந்து ஹீரோவோட அம்மாவும் அவமானப்பட்டு போயிடுறாங்க. ஹீரோக்கு ஒரு மாதிரி லைட்டாக கஷ்டமாக தான் இருக்குது. என்னதான் இருந்தாலும் அம்மா இல்லை, ஆனாலும் வந்து வளர்த்த அம்மாவுக்காக வந்து பெத்த அம்மாவை விட்டு கொடுக்கறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் எதுவும் பேசலை, அப்படியே அமைதியாக விட்டுடுறான். இந்த பக்கம் ஹீரோயினோட அம்மா நடந்து வந்துட்டே இருக்கும்போது அவங்களால இருமலை கண்ட்ரோல் பண்ணவே முடியலை. ஒரு கடத்தில் என்ன ஆகுது, வாயிலேருந்து பிளட் வர ஆரம்பிச்சிருது. அவங்களுக்கு எதுவுமே புரியலை, என்னவா இருக்குங்கிற மாதிரி யோசிச்சவங்க இப்போ இதுக்கு யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லி மறைச்சி வச்சுக்கிறாங்க. ஹீரோயின் இந்த பக்கம் வந்து சந்தைக்கு தான் வந்திருக்கா. ஆனால் இவன் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது எல்லாருமே ஒரு மாதிரி மட்டமாக தான் பார்க்குறாங்க. ஹீரோயினை விட்டு தள்ளி தள்ளி போயிட்டுருக்காங்க. இதை பார்க்கும்போதே ஹீரோயின் யோசிச்சிட்டா, சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கழட்டி அந்த பக்கமாக வந்து நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த நெருப்புலேயே தூக்கி போட்டுட்டு அங்கேருந்து ஓடிடுறா. ஏன்னா அவளுக்கு இந்த வேலை பார்க்குறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைல்ல. அப்படியே வீட்டுக்கு வரா, பார்த்தா அவளுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, அவள் விளையாண்டுட்டு இருக்கா. சரி அவகிட்ட போய் பேசலாம் ட்ரை பண்ணும்போது அந்த பக்கமாக அவங்க அம்மா வந்துடுறாங்க. இவன் மறைஞ்சு உட்காந்துக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பக்கமாக ஒரு அங்கிள் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, இந்த ஹீரோயினோட தங்கச்சி ஏதாவது ஒரு வேலைக்கு சேர்த்து விடுங்கிற மாதிரி சொல்லும்போது அவள் ரொம்ப சின்ன பொண்ணு, எதுக்கு வேலைக்கு சேர்த்து விடணுங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது அட்லீஸ்ட் அங்கே போனால் பசி இல்லாமல் இருப்பாள், அவள் சாப்பாடு போடுற மாதிரி நல்ல இடமா பார்த்து சேர்த்து விடுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன விஷயம்னா ஹீரோயினோட அம்மாவுக்கு வந்து உணவு குழலில் கேன்சர் வந்திருக்கு. அவங்க வந்து ரொம்ப வருஷத்துக்குலாம் உயிரோடு இருக்க மாட்டாங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம பசங்க 2 பேரையும் அவங்களுக்கு வந்து பசிச்சா சாப்பாடு கிடைக்கிற மாதிரி ஒரு இடத்துல விட்டுணுங்கிறது மட்டும்தான் இப்போதைக்கு அவங்களோட யோசனை. ஆனால் இது எதுவுமே நம்ம ஹீரோயினுக்கு தெரியாதுல்ல. அதனால ஹீரோயின் என்ன நினச்சிக்கிறா, நம்ம இருக்கிறது தான் அம்மாவுக்கு வந்து பாரமாக இருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு வீட்டை விட்டு போயிடுறா. அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கா, எங்கே போகிறதுனே தெரியலை. அப்போ அந்த பக்கமாக வந்து நிறைய பொண்ணுங்க ஓடிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா இந்த ஹீரோவோட அம்மா வந்து ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்கல்ல, அந்த மாதிரி டான்ஸ் ஆடுறதுக்குலாம் வந்து ஆளுங்க வேணுங்கிற மாதிரி நோட்டீஸ் ஒட்டியிருக்கு. இதை பார்த்தோன்னே ஹீரோயின் யோசிக்கிறா, பேசாமல் நம்ம போயிட வேண்டியதாங்கிற மாதிரி சொல்லிட்டு பக்கத்தில் போய் படித்து பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த டைமில் பார்த்து அங்கே வந்து ஹீரோ என்ன பண்ணுறான், இதுக்கு ஆள் எடுக்கிறாங்களா, அவங்களுக்குலாம் வேறு வேலையே இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு பேப்பரை பிடிச்சி கிழிச்சிடுறான். ஹீரோயின் அப்படியே பார்க்குறா. இவனே ஹீரோயின் ஒரு மாதிரி பார்த்து நக்கெல்லாம் சிரிச்சுட்டு தான் அங்கேருந்து போய்கிட்டு இருக்கான். ஹீரோயின் அப்படியே பின்னாடியே போயிட்டு அவனை பிடிச்சி பிளாக் பண்ணி, இங்கே பாருங்க அதை கொஞ்சம் என்கிட்ட கொடுங்கங்கிற மாதிரி சொல்லும்போது, எவ்வளோ தைரியம் இருந்தா நீ போய் என் கையை பிடிச்சிருப்ப, முதல்ல கையை விடுங்கிற மாதிரி சொல்லி தட்டி விட்டவன் அங்கேருந்து போகிறதுக்கு ட்ரை பண்ணுறான். இங்கே பாருங்க அதை மட்டும் கொடுத்துருங்கிற மாதிரி சொல்லும்போது, ஓ உனக்கு அந்த மாதிரி ஆகணுமா, ஆனால் கண்டிப்பாக நீ போனேன்னு வச்சுக்கியேன், இந்த மாதிரி பாட்டு பாடுறவன் தெரிஞ்சா அவங்க கண்டிப்பாக உன்னை உள்ள விட மாட்டாங்க, நீ போகிறது வேஸ்ட்டு தான், அதனால இப்படியே திரும்பி போயிருங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். சொன்னது மட்டும் இல்லாமல் ஹீரோயினை பார்த்து நக்கலாக ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு அந்த சீட்டை அப்படியே கிழிச்சு ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு அங்கேருந்து போயிடுறான். ஆனால் ஹீரோயின் எப்படியாவது ஒட்டி அந்த அட்ரஸையும் கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு வந்துட்டா. அங்கே வந்து ஒரு லேடி இருக்காங்க, இவங்களோட பேர் ஜான்சி. இவங்க என்ன சொல்கிறாங்க, ஹீரோயின் பக்கத்தில் வந்து பாப்பா என் கூட கொஞ்சம் வாயங்கிற மாதிரி சொல்லி கூப்பிட்டு போனவங்க அப்படியே வெளியில் தள்ளி கதவு சாத்திடுறாங்க. ஹீரோயின் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க என்னால் முடியும் நம்புங்கிற மாதிரி சொல்லும்போது, உன்னை பார்த்தாலே தெரியுது ஒழுங்கா இங்கேருந்து போயிரு, நீங்கள் வந்து செட் ஆக மாட்டேங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி விட்டுடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோ வீட்டுக்கு போகிறான். அங்கே பார்த்தா இந்த லூவோட அம்மா என்ன பண்ணுறாங்க, லூ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இங்கே பாரு தம்பி கிம்பின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசத்தெல்லாம் புளிய தேவையில்லை, ஒழுங்காக அவங்ககிட்டேருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு, என்னதான் அவன் நம்ம குடும்பத்தில் வளர்ந்துருந்தாலும் அவனோட அம்மா யாருன்னு தெரியும்ல, அதனால புரிஞ்சு நடந்துக்கோங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஹீரோ காதில் விழுதுன்னு அவங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் வந்து பெருசாலாம் கண்டுக்கல, அப்படியே பேசி விட்டுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜான்சியை வந்து ஒரு ஆள் வந்து காசு கொடுத்து இன்னைக்கு வந்து கூட இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. அவளும் சிரிச்சுக்கிட்டே தான் வந்துட்டு இருக்கா. ஆனால் அவரு என்ன சொல்கிறாரு, உங்ககிட்ட காசு கொடுத்து இன்னைக்கு வந்து என்னோட நேரமே வேஸ்ட்டாக போயிடுச்சு, நீலாம் ஒரு மூஞ்சின்னு சொல்லிட்டு உனக்குலாம் காசு கொடுத்தேன் பாருங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப அசிங்கமாக பேசிட்டு அங்கேருந்து போய்கிட்டு இருக்காரு. ஒரு கடத்தில் அவளுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது, அங்கேயே உட்காந்து அழ ஆரம்பிச்சிடுறா. இவனுங்களாம் ஏன் இப்படி பேசிட்டு போகிறானுங்க, அப்படி என்ன பெருசாக நாங்கள் பண்ணிட்டோங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க செம்மையாக அழுதுட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஆக்சுவலாக அங்கேருந்து போல இருக்குது, வாசலே தான் உட்காந்துருக்கா. அப்படியே பக்கத்தில் வந்து உட்காந்து அட்லீஸ்ட் நீங்களாவது அழுதுட்டீங்க, என்னாலாம் அழக்கூட முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜான்சியை சமாதானப்படுத்துகிறா. எங்கள் பாட்டி இறந்து போனப்ப எங்கள் அம்மாவால் சுத்தமாக அழவே முடியலை. அப்போ தான் நான் யோசித்தேன், நான் வந்து யாருக்காகவும் அழக்கூடாது, ரீசனே இல்லாமல் எல்லாருக்காகவும் போய் உட்காந்து அழுற வேலையெல்லாம் நான் பார்க்கக்கூடாதுன்னு யோசித்தேன்.
நீங்கள் எல்லாருமே எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் நான் இந்த வேலைக்கு வரணும்னு ஆசைப்படுறேங்கிற மாதிரி சொல்லும்போது இவ்வளோ வந்து கொஞ்சம் சமாதானமாகிடுறா. வா உள்ளங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினை உள்ளே கூட்டிகிட்டு போகிறா. அந்த இடத்துல ஹீரோட அம்மா உட்காந்துருக்காங்க. சரி இந்த பொண்ணை எது கூட்டு வந்தங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது இவளுக்கும் நம்மளை மாதிரி ஆகணுமாங்கிற மாதிரி சொல்லும்போது சரி ஓகே உன் பேர் என்னம்மாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது என்னோட பேர் இன்சுங்கிற மாதிரி சொல்கிறா. சரி நீ வந்து உன்னோட ட்ரெஸ்ஸை கழட்டுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எதுங்கிற மாதிரி ஹீரோயின் ஷாக் ஆகுறா. உடனே ஜான்சி சொல்கிறா, அக்கா ஒரு சின்ன பொண்ணு தானே, கொஞ்சம் டைம் கொடுங்கங்கிற மாதிரி சொல்லும்போது நான் சொன்னது புரியலையா, ட்ரெஸ்ஸை கழட்டுங்கிற மாதிரி சொல்லும்போது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கையெல்லாம் தடுமாறுது. சரின்னு சொல்லிட்டு கழட்டிடலாங்கிற மாதிரி ட்ரை பண்ணும்போது ஹீரோட அம்மா என்ன சொல்கிறாங்க, இல்லை இல்லை வேண்டாம் நீ கிளம்பு, நீலாம் இதுக்கு சரிப்பட்டு வரமாட்ட, நீ வந்து உங்கள் வீட்டுக்கு போகிறது நல்லதுங்கிற மாதிரி சொல்லி புத்திமதியாக சொல்லி அனுப்பி விடுறாங்க. அதுக்கு மேலே ஜான்சியால் எதுவும் பேச முடியல. ஹீரோயினை அங்கேருந்து அனுப்பி விட்டுடுறா. ஆனால் ஹீரோயின் எங்கேயும் போக மாட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு வாசல்லே உட்காந்துருக்கா. காலையில் வந்து பார்த்துட்டு ஜான்சி கேட்குறா, இங்கே என்னடி பண்ணுற, வீட்டுக்கு போக வேண்டியதானங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது அக்கா அக்கா நீ தான்க்கா என்னை ஹெல்ப் பண்ணுங்கிற மாதிரி சொல்லும்போது மரியாதையாக போயிரு, உன்னை ஹெல்ப் பண்ணேன்னு வச்சுக்கேன் நானும் கூட தெருவுக்கு வர வேண்டியதாங்கிற மாதிரி சொல்லும்போது ப்ளீஸ்க்கா நீ கொஞ்சம் பேசுக்காங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ கெஞ்சிக்கிட்டு இருக்கா. இங்கே பாரு நான் உன்னை பார்த்தேன்னு யார்கிட்டையும் சொல்லிடாதங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறா. அப்படியே இந்த பக்கம் வந்து ஆளுங்கள்லாம் எடுத்திருப்பாங்க. அவங்களுக்குலாம் எப்படி சாங் பாடணுங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துட்ருக்காங்க ஹீரோவோட அம்மா. அப்போ வெளியில் உட்காந்து நம்ம ஹீரோயின் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கா. செம அழகாக பாடுறா. அவள் பாடுறதை கேட்குறதுக்கு ஹீரோட அம்மாவுக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. உடனே ஜான்சி சொல்கிறா, நான் தான் சொன்னேன்லக்கா கண்டிப்பாக அவளால் முடியும், நான் வேணா அவளை போய் கூப்பிடுவாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது அவள் ரொம்ப நல்ல பொண்ணு, அவளோட வாழ்க்கையை நம்ம கெடுக்க வேணாம், சொன்னால் கேளுங்கிற மாதிரி வந்து இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து லூக்கு ரொம்ப உடம்பு முடியல போல இருக்கு. ஒரு வந்து மீட்டிங் மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் வந்து ஃபேமிலியிலேருந்து ஒருத்தவங்க கலந்துக்கணும். ஆனால் லூ என்ன சொல்கிறான், இங்கே பாருங்க என்னால் முடியல, என் தம்பி கலந்துப்பாங்கிற மாதிரி சொல்லி ஹீரோவை காட்டும் போது இங்கே பாரு உனக்காக தான் நாங்கள் வந்தோம், அவனுக்காக ஒன்றும் இல்லை, அவனோட அம்மா யாருன்னு தெரியும்ல, அவன் என்னதான் உன் தம்பியாக இருந்தனாலும் எங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு அசிங்கப்படுத்தி விட்டுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஹீரோக்கு என்ன பேசுறதுனே தெரியல. அப்படியே இந்த வெறுப்பு எல்லாமே அவங்க அம்மா மேலே தான் போகுது. உங்களால் தான் இவ்வளோ பிரச்சனைங்கிற மாதிரி சொல்லிட்டு செமையாக உட்காந்து குடிக்கிறான். வெறி ஆகுது அவனுக்கு. அவனால் சும்மாவே இருக்க முடியலை. அதனால என்ன பண்ணுறான், இவங்க அம்மா ஒரு இடத்துல இருக்காங்கல்ல அங்கே வந்துட்டு அப்படியே எல்லாத்தையும் போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கான். வெளியில் இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டு ஒரு கடத்துல கீழே விழும்போது ஹீரோயின் பிடிச்சிடுறா. உடனே இவன் என்ன பண்ணுறான், எவ்வளோ தைரியம் தான் என் மேலே கை வச்சுப்பேங்கிற மாதிரி அவளை தள்ளி விட்டுட்டு இவன் ஒரு பக்கமாக போய் உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கான். நான் தான் சொன்னேன்ல உன்னெல்லாம் வேலைக்கு எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு, நான் சொன்னால் எங்கே கேட்க போகிறேங்கிற மாதிரி சொல்லும்போது இங்கே பாருங்க நீங்கள் எப்போ பார்த்தாலும் என்னை ஹர்ட் பண்ணுற மாதிரியே பேசுகிறீங்க, உங்களுக்கு நல்லாவே பேச தெரியாதாங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் பிடிச்சி அவனை திட்டிக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோவோட அம்மா அங்கேருந்து வந்து ஹீரோயினை கூப்பிட்றாங்க. வெளியில் ரொம்ப குளிராக இருக்க உள்ளே வாங்குற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஹீரோவையும் பார்த்து உன்னையும் தப்பா சொல்கிறேன் உள்ளே வாங்குற மாதிரி சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனால் ஹீரோ வந்து அதெல்லாம் காதிலே வாங்கலை. அங்கேருந்து எழுந்து போயிடுறான். இவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. என்னதான் இருந்தாலும் பெத்த பையன் இந்த மாதிரி கஷ்டப்படுறதை பார்க்கும்போது கஷ்டமாக தான் இருக்கும். அதனால எதுவுமே பேசாமல் உள்ளே போயிடுறாங்க. ஹீரோயின் அடுத்த நாள்லேருந்து அங்கே வேலைக்கு சேர்ந்துட்டா. அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு ஹீரோயினோட அம்மா அங்கேருந்து வந்து ஏன் பொண்ணு தான் அது அங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி சொன்னவங்க உள்ளே போகலாங்கிற மாதிரி சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஜான்சி விட மாட்டேங்கிறா. இங்கே பாருங்க இங்கெல்லாம் உள்ளே போகக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லும்போது ஏன் பொண்ணு உள்ளே இருக்காமாங்கிற மாதிரி சொல்லிட்டு செமையாக அழுறாங்க. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. எந்த மாதிரி நீ ஆகக்கூடாதுன்னு நான் யோசிச்சனோ அது மாதிரியே நீ ஆயிட்டேடிங்கிற மாதிரி சொல்லிட்டு வாசல் உட்காந்து செமையாக அழுதுட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் நாள் ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக 3 பேரை வர சொல்லி அவங்கக்கிட்ட போயிட்டு பேசி பாட்டு பாடணுங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி விடுறாங்க. ஆனால் அவனுங்க எல்லாமே செம்மையாக குடிச்சிருக்கானுங்களா, அதனால ஒரு மாதிரி வந்து ரூடாக தான் பேசுகிறானுங்க, கையெல்லாம் பிடிச்சி இழுக்கிறானுங்க. அதனால என்ன பண்ணுறாளுங்க 3 பொண்ணுங்களும் வெளியில் ஓடி வந்துடுறாளுங்க. ஆனால் நம்ம ஹீரோயினை மட்டும் ஆளையே காணோம். உடனே யோசிக்கிறாங்க ஜான்சியும் ஹீரோவோட அம்மாவும், என்ன ஆச்சு ஹீரோயினை மட்டும் காணோம், அந்த பிள்ளை என்ன பண்ணிட்டு இருக்கோங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை அவளுக்கு ஏதாவது ஆயிருக்குமோங்கிற மாதிரி சொல்லி யோசிக்கும் போது பக்கத்து ரூம்லேருந்து சவுண்டு கேட்குது. ஹீரோயின் ஆக்சுவலாக பாடிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் கண்ணில் லைட்டாக பயம் கூட இல்லை. அவள் பாட்டுக்கு தைரியமான இன்னும் பாடிக்கிட்டு இருக்கா. எதுவுமே பேசலை. அங்கே இருக்கிறவங்களும் அங்கே இருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ தான் வந்து ஹீரோவோட அம்மா சொல்கிறாங்க, பரவாயில்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஜான்சி அப்படியே வந்து எல்லாரையும் வெளியில் அனுப்பி விளான்ட்டு வரும்போது அந்த ஆள் சொல்கிறாரு, இங்கே பாருமா நாளைக்கு ட்ரைனிங் இருந்தாலும் என்னையே கூப்பிடு, அந்த பிள்ளை என்ன பாட்டு பாடுது, தைரியமான ஆள், அந்த பிள்ளையை பார்க்கறதுக்காகவே நான் வரேங்கிற மாதிரி சொல்லும்போது மரியாதையாக போயிரு, இல்லைனா மிளகா பொடி கண்ணில் போட்டுருவோம் பார்த்துக்க போடா இங்கே இருந்துங்கிற மாதிரி சொல்லி திட்டி அனுப்பி விட்டுடுறா. அப்படியே ஹீரோயினை கூப்பிட்டு ஹீரோட அம்மா கேட்குறாங்க,
அந்த 3 பொண்ணுங்களும் பயந்து ஓடி வந்துட்டாளுங்க. நீ மட்டும் எப்படி அவ்வளோ தைரியமாக அங்கே உட்காந்து பாட்டு பாடுங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, ஏன்னா நான் அழக்கூடாதுன்னு யோசிக்கிறேன், அழறதால எதுவும் கிடைக்க போகிறதில்ல, நான் வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறேங்கிற மாதிரி சொல்லும்போது, இந்த பக்கம் ஹீரோ வந்து மயங்கி விழுந்துட்டான். அதனால அவனை உள்ளே கூட்டிகிட்டு வந்து ஜான்சி உட்கார வைக்கிறா. அவனுக்கு வந்து சுய நினைவே இல்லை, ஒரு மாதிரி அப்படியே தடுமாறிக்கிட்டு தான் இருக்கான். இவ தான் தண்ணியெலாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்கா. உடனே கொஞ்சம் தெளிஞ்ச உடனே அவன் கேட்குறான் ஜான்சி கிட்ட, அம்மா நீங்கள் ஏன் இந்த மாதிரி ஆனீங்க, எதனால நீங்கள் இப்படி ஆனீங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது அவள் என்ன சொல்கிறா, எனக்கு மட்டும் என்ன ஆசையா இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணும்னு சொல்லிட்டு, இது எவ்வளோ கஷ்டமான வாழ்க்கை தெரியுமா, ஆனால் வந்து என்ன பண்ணுறது, எனக்கு அப்பா அம்மா கிடையாது, சாப்பிட்ணும்ல, சாப்பிட்றதுக்கு கொஞ்சமாவது காசு வேணும், அதனால தான் நான் இந்த மாதிரி வந்தேங்கிற மாதிரி சொல்லும்போது இந்த பக்கம் ஹீரோவும் ஜான்சியும் பேசுறது அந்த பக்கம் உட்காந்துருக்க ஹீரோட அம்மாவுக்கு நல்லாவே கேட்குது. ஹீரோயின் கேட்குறா அவங்க அம்மா கிட்ட, அம்மா நீங்கள் ஏன் வந்து இந்த மாதிரி ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணீங்க, இதில் வந்து நீங்கள் அழுத்திருக்கீங்களா சிரிச்சிருக்கீங்களா அதிகமாகிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, இங்கே பாரு, அவங்க நமக்கு பே பண்ணுவாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நம்ம செய்யணும், அவங்க சரின்னு சொன்னால் சிரிக்கணும், அழன்னு சொன்னால் அழணும், நமக்குன்னு தனியாக ஒரு ஃபீலிங்ஸே கிடையாது, இது யாரும் விருப்பப்பட்டு செய்கிறது இல்லைங்கிற மாதிரி சொல்லும்போது ஹீரோ இந்த பக்கம் உட்காந்து டென்ஷன் ஆகி கத்திட்டு இருக்கான். அப்புறம் எதுக்கு எல்லாரோட வாழ்க்கையும் இப்படி நாசம் பண்ணிங்கிற மாதிரி சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து கத்திட்டு தான் வெளியில் போகிறான். அந்த நேரம்னு பார்த்து அப்படியே ஹீரோயின் கதவு திறந்து பார்க்குறா. அவன் போகிறத பார்க்கும்போது லைட்டாக கஷ்டமாக தான் இருக்குது. உடனே ஹீரோட அம்மா சொல்கிறாங்க ஹீரோயின் கிட்ட, எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணு, என் பையனோட பின்னாடியே போயிட்டு அவன் சேஃபாக போயிட்டானான்னு பார்த்துட்டு வாங்குற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோயினும் அப்படியே பொறுமையாக நடந்து போய்கிட்டு இருக்கா. ஒரு தண்ணி ஓடுற இடத்துக்கு நடுவில் தான் அவன் போயிட்டு இருக்கான். அந்த இடத்துல வந்து கல் மேலே நடந்து போகும்போது ஒரு இடத்துல கல் இல்லை, அப்படியே அவன் நின்றுடுறான். உடனே ஹீரோயின் என்ன பண்ணுறா, அங்கேருந்து வந்து ஒரு பெரிய கல் எடுத்துகிட்டு போயிட்டு அவனுக்கு முன்னாடி ஒரு ஒரு கல்லாக போட்டு பாதை மாதிரி ரெடி பண்ணுறா. இதை பார்க்கும்போதே ஹீரோக்கு லைட்டாக கடுப்பாக தான் இருக்குது. என்னை ஃபாலோ பண்ணி வந்தியா, உன்னை ஸ்பையாக அனுப்புனாங்களாங்கிற மாதிரி சொன்னவன் அந்த கல்லெல்லாம் பிடுங்கி அங்கேயும் தூக்கி போட்டுடுறான். அப்படி வந்து இவன் கல்லை பிடுங்கும் போது ஸ்லிப் ஆகி ஹீரோயின் ஒரு பக்கமும் இவன் ஒரு பக்கமும் விழுந்துடுறாங்க. ஹீரோயினுக்கு வந்து அந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறதுனே தெரியலை. ஆட்டோமேட்டிக்காக அவளை அறியாமலே அவள் சிரிக்க ஆரம்பிச்சிடுறா. இதை பார்க்குற ஹீரோவுக்கு செம்மையாக வெறி ஆகுது. என்ன பார்த்தா சிரிக்கிறேங்கிற மாதிரி கேட்கும்போது ஹீரோயின் அப்படியே வந்து ஒரு மாதிரி நக்கலாக சிரிக்கிறா. இதை பார்த்த ஹீரோ, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும், நீ யாருன்னு உனக்கு தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய குடும்பத்தில் இருக்கேன், என்னை பார்த்து நீ இப்படி சிரிக்கலாமாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது இவ அப்போ தான் அதிகமாக சிரிக்கிறா. உடனே ஹீரோ டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிச்சிடுறான். உடனே ஹீரோயின் கேட்குறா, என்னை மட்டும் தட்டுறீங்களா, என்னை பார்த்தா உங்களுக்கு அசிங்கமாக இருக்குல்ல, எங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் உங்களை அவங்க பார்க்குறாங்க, இதில் என்ன தப்பு இருக்குது, எல்லாருமே மனுஷங்க தானே, இதில் ஏன்டா இந்த மாதிரி ஜாதி மதம்னு சொல்லி பிரிக்கிறீங்க, அப்படி பிரிக்கிறதால உங்களுக்கு என்ன கிடச்சிட போகுது, நீங்கள் அடுத்தவங்களுக்கு என்ன செய்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு அவங்களும் செய்வாங்க, அப்படி இருக்கும்போது நீங்கள் என்னை பார்த்து கத்துறதுக்குலாம் உங்களுக்கு உரிமையே கிடையாதுங்கிற மாதிரி சொன்னவ அவள் பாட்டு குளிர்துன்னு சொல்லிட்டு அங்கே நெருப்பு போட போயிட்டா. இவனுக்கு வந்து நெருப்பு எப்படி பற்ற வைக்கணும்னு கூட தெரியாது போல இருக்கு. ஹீரோயின் கிண்டல் பண்ணுறா, இது கூட தெரியல, வாயை மட்டும் பாரு 7 ஊருக்குங்கிற மாதிரி சொல்லும்போது உடனே அவன் என்ன பண்ணுறான், கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வந்து தீக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிறான். என்ன தண்ணியில் விழுந்திருப்பான்ல, அவனுக்கு லைட்டாக குளிருது. ஹீரோயின் கிட்ட எதுவும் பேசாமல் அமைதியாக உட்காந்துருக்கான். என்னன்னு தெரியல, ஹீரோவுக்கு வந்து ஹீரோயினை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஆர்வமாக இருக்குது. அதனால கேட்குறான், நீ அழவே மாட்டியாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது நான் அழமாட்டேன், ஏன் நான் அழுது என்ன ஆக போகுதுங்கிற மாதிரி சொன்னவ இந்த மாதிரி நீங்களும் சிரிங்க நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனுக்கு சிரிப்பெல்லாம் காமிக்கிறா. இவ ஃபேஸை பார்க்கும்போது அவனுக்கே ஆட்டோமேட்டிக்காக சிரிப்பு வந்துடுது. அவன் சொல்கிறான், ரொம்ப நாள் கழித்து உண்மையாக மனசார நான் இப்போ தான் சிரிக்கிறேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் கூட இருக்கிறது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்மா உனக்கு என்ன ஆகணும்னு சொல்லிட்டு ஆசை இருக்குங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது நான் தான் ஆயிட்டேனே, இந்த மாதிரி தான் ஆகணும்னு எனக்கு ஆசைங்கிற மாதிரி சொல்லும்போது ஏன் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, ஏன்னா இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் மனசுக்குள்ளே வருத்தம் இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க, அந்த ஸ்மைலிங் ஃபேஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அட்லீஸ்ட் உனக்காவது உன்னோட ட்ரீம் என்னன்னு தெரிஞ்சிருக்கு, எனக்கெலாம் அது கூட தெரியாது தெரியுமாங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ ஃபீல் பண்ணுறான். சரி விடுங்க, கண்டிப்பாக ஒரு நாள் உங்களோட ட்ரீம் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரிய வரும், அன்னைக்கு என்னோட ஞாபகம் உங்களுக்கு வருங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ ஹீரோக்கு வந்து தனியாக ஒரு பவர் கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே வந்து தெம்பா அங்கேருந்து நடந்து போய்கிட்டு இருக்கான். அங்கே போய் பார்த்தா உன்னோட அண்ணன் இறந்து போயிட்டான் போல இருக்கு. எல்லாரும் வந்து டெத்துக்காக தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க வீட்டை. இதை பார்க்கும்போது அப்படியே உடஞ்சி போயிட்டான் லேட்டா. ஆனால் என்னன்னு தெரியல, அடி மனசில் ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்குது. ஏன்டா இந்த மாதிரி நம்ம யோசிக்கிறோங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் ஒரு மாதிரி வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். இப்போ என்ன பிரச்சனைனா, இவன் இறந்து போயிட்டான்ல, இவனுக்கு வந்து சடங்கு பண்ணணும், அதனால அழறதுக்காக ஆளுங்க வரணும், அதுக்காக சொல்கிறாங்க. ஆனால் என்ன விஷயம்னா, இன்னைக்கு வந்து நிறைய இடத்துல நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க போல இருக்கு, அதனால ஆள் பத்தலன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மாவை மட்டும் தான் வர சொல்லியிருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோயின் வந்து அம்மாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வரா. பார்த்தா அம்மாவையும் காணும் தங்கச்சியும் காணும், எங்கடா போனாங்கங்கிற மாதிரி தேடிக்கிட்டு இருக்கா.
இந்த பக்கம் ஹீரோயினோட அம்மாவால் சுத்தமாக முடியலை. அவங்க இருமிக்கிட்டே இருக்காங்க, பிளட்டு வேற வந்துட்டுருக்கா. அவங்களால வந்து அந்த இடத்துல அழ முடியலை. உடனே லூவோட அம்மா செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. வேற ஆளே கிடைக்கலையாங்கிற மாதிரி சொல்லும்போது, இல்லை இன்னைக்கு வந்து எல்லாருமே வெளியில் போயிட்டாங்க, இவங்க மட்டும்தான் இருந்தாங்கங்கிற மாதிரி சொல்லும்போது, அம்மா இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கால, அவளை போய் கூட்டிகிட்டு வாங்க, அவள் வந்து அழட்டுங்கிற மாதிரி சொல்லும்போது, இந்த பக்கம் வந்து ஹீரோயினோட தங்கச்சியை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டாங்க போல இருக்கு. இதை பார்த்த ஹீரோயின் அங்கேருந்து ஓடி வந்து, நீ ஏன் இங்கே வந்தங்கிற மாதிரி சொல்லும்போது, அக்கா அம்மாவுக்கு உடம்பு முடியலை, என்னன்னு தெரியல, எல்லாரும் வந்து என்னை அங்கேருந்து கூட்டு வந்துட்டாங்க, என்ன அழ சொல்கிறாங்க, ஏன்க்கா நான் அழணுங்கிற மாதிரி சொல்லிட்டு சின்ன பிள்ளையிலவே கேட்ட மாதிரி அந்த குழந்தை கேட்குது. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுது. என்னடாங்கிற மாதிரி சொல்லி பார்க்கும்போது இந்த பக்கம் வந்து ஹீரோயின் நடந்து போய்கிட்டு இருக்கான். சரி அவன்கிட்ட பேசலாங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை கூப்பிடுறா. அவனும் திரும்பி பார்க்குறான். ஆனால் என்னன்னு தெரியல, அந்த இடத்துல வந்து ஹீரோயின் தெரிஞ்ச மாதிரியே அவன் காமிச்சிக்கல. அப்படியே அங்கேருந்து விலகி போயிடுறான். ஹீரோயினுக்கு எதுவுமே புரியலை, என்னடா இது, இவன் தான் வந்து நேற்று நம்மக்கிட்ட நல்லா பேசினானே, ஏன் இங்கேருந்து போயிட்டு இருக்காங்கிற மாதிரி யோசிக்கும் போது இவளுக்கு ட்ரெஸ்ஸை மாற்றி விட்டு இவ்வளோ வந்து அழுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோயின் எப்படி அழுவா, அவள் அப்படியே திருன்னு முழிக்கிறா. ஹீரோவை திரும்பி திரும்பி பார்க்குறா. ஆனால் ஹீரோ எதுவுமே தெரியாத மாதிரி அப்படி திரும்பி நின்றுக்கிறான். இவளுக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிடுது. அப்படியே இவளை கூட்டு போயிட்டு ஒரு ரூமில் போட்டு பூட்டிடுறாங்க. அதுக்கப்புறமா 3 பொண்ணுங்களை கூட்டு வந்து அழ சொல்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணுங்களுக்கு அழுக வரவே இல்லை சுத்தமாக. அதனால என்ன பண்ணுறாங்க, இவங்களாம் செட் ஆக மாட்டாங்க, அந்த ஹீரோயின் போலேயே வந்து அழ சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இந்த லூவோடமா சொல்கிறாங்க, பேசாமல் ஹீரோ கிட்டே இந்த பொறுப்பு கொடுத்துடலாம், அடுத்தது லூவோட பதவிக்கு வரப்போகிறவன் இவன் தானே, இவன் அழ சொல்லிட்டு அந்த பிள்ளைங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனை சொல்லி அனுப்பி விடுறாங்க. ஹீரோவுக்கும் நோன்னு சொல்கிறதுக்கு வழி இல்லை. அதனால ஓகேங்கிற மாதிரி ஒத்துக்கிறான். ஹீரோயினை பார்க்கறதுக்காக தான் அங்கே வந்திருக்கான். ஹீரோயின் அவனை பார்க்கும்போதே அந்த லுக்லேயே வந்து அவனுக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக தான் இருக்குது. நீ என்னடா இப்படி பண்ணிட்டேங்கிற மாதிரி தான் அவள் பார்க்குறா. அப்படியே பக்கத்தில் வந்தவன், இங்கே பாரு, நான் வந்து இந்த வீட்டை சேர்ந்தவன் கிடையாது, அதனால எல்லாருமே என்னை மட்டமாக தான் நடத்துவாங்க, அது எனக்கு எப்போவுமே கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த தடவை அவங்க எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க, நீ மட்டும் ஒரே ஒரு தடவை அண்ணனுக்காக அழுதினா கண்டிப்பாக அவங்க வந்து அந்த பொறுப்பை என்கிட்ட கொடுத்துருவாங்க, ப்ளீஸ் எனக்காக இதை செய்கிறியாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது ஹீரோயினுக்கு அவ்வளோதான், எல்லா நம்பிக்கையும் உடஞ்சி போச்சு. நான் உங்களை பற்றி என்ன தெரியுமா நினச்சேன், நீங்கள் வந்து ரொம்ப நல்லவர்னு நினச்சேன், என்னை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினச்சேன். நீங்கள் வந்து ஆனால் கடைசி வரைக்குமே உங்கள் அண்ணனோட பதவிக்காக தானே ஆசைப்பட்டிருக்கீங்க, அதனால தானே இந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க, இல்லைனா டெத்து வீட்டில் வந்து இப்படிலாம் பேசுவீங்களா. கடைசியாக ஒருத்தவர் மேலே எனக்கு நம்பிக்கை வந்துச்சு, ஆனால் அவரு என் மனசை உடச்சிட்டாருங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லும்போது ஹீரோ கேட்குறான், ஆமாம் நான் எங்கள் அண்ணனோட பதவிக்கு ஆசைப்பட்டேன், அதில் என்ன தப்பு இருக்குது, எங்கள் அம்மா அப்படி இருந்தா நான் அந்த பதவிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏதாவது வந்து ரூல்ஸ் இருக்கா, எனக்கு அந்த உரிமை கூட இல்லையா, நான் என்ன ஆகணும்னு ஆசைப்படுறதுக்குங்கிற மாதிரி சொல்லி கேட்டவன் அழுதுகிட்டே இங்கேருந்து போயிடுறான். ஹீரோயினுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்கான் அழுதுட்டு போனது. இந்த பக்கம் என்ன பண்ணுறாங்க, ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்து ஒரு துணியில் சுற்றி செமையாக போட்டு அடிக்கிறாங்க. ஏன்னா அப்போயாவது அவள் அழுவாங்கிற மாதிரி சொல்லிட்டு செமையாக போட்டு எல்லாருமே டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோயினோட அம்மா கூட ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாரு, அவர் தான் அங்கேருந்து ஹீரோயினை காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அப்படியே நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். அந்த பக்கமாக லூவோட அம்மா வந்து ஒரு 2-3 மினிஸ்டர் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க கேட்குறாங்க, அப்போ கண்டிப்பாக அடுத்தது ஹீரோவியா வந்து லூவோட பதவிக்கு வந்து அனுப்ப போகிறீங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, சேச்சே நம்ம வேற யாரையாவது வந்து கண்டுபிடிக்க வேண்டியதான், இப்போதைக்கு இவனை எப்படி கட்டி விடுறதுங்கிறத மட்டும்தான் நம்ம பார்க்கணுங்கிற மாதிரி சொல்லி இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை எல்லாத்தையுமே தூரத்தில் நின்று நம்ம ஹீரோவும் கேட்டுட்டான். நம்ம ஹீரோ கேட்குறாங்கிறதையும் இவங்க பார்த்துட்டாங்க. ஆனால் இவன் என்ன பண்ணிட போகிறாங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி நக்கலாக பார்த்துட்டாங்கன்னு போக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட ஹீரோவுக்கு இப்போ என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியலை. இந்த அளவுக்கு நம்ம மட்டமாக போயிட்டோமாங்கிற மாதிரி சொல்லி யோசிக்கிறான். அண்ணன் இறந்து போயிட்டான், ஆனால் இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்காங்களேங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து சோகமாக போயிடுறான். அப்படியே இந்த பக்கம் ஹீரோயினை காப்பாற்றிட்டு வந்த அங்கிள் சொல்லிக்கிட்டு இருக்காரு, இங்கே பாருமா உன்னோட நிலைமை எனக்கு நல்லாவே புரியுது, உன்னை பார்க்கும்போது அப்படியே உங்கள் அம்மாவை பார்த்த மாதிரி இருக்குது, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் அம்மாவும் இப்படி தான் இருந்தா, நான் இந்த மாதிரி வேலைக்கெலாம் போக மாட்டேன்னு சொல்லிட்டு டெய்லியுமே செமையாக அழுவா, வரமாட்டேன்னு சொல்லுவா, அதுக்கப்புறமா வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த திசைங்கிற மாதிரி வேலைக்கு தான் போயிட்டு இருந்தாங்க. அதாவது ஹீரோவோட அம்மா போயிருக்காங்களா அந்த மாதிரி வேலைக்கு, அங்கே போயிட்டு எல்லாருக்கும் சர்வ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த இடத்துல தான் ஹீரோயினோட அப்பாவை மீட் பண்ணியிருக்காங்க. பார்த்தோன்னே பிடிச்சிச்சு போல இருக்கு, அதனால வந்து அவரை கல்யாணம் பண்ணிட்டு வாழ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் வந்து கொஞ்சம் வருஷத்துலேயே அவங்க அப்பா இறந்து போயிட்டாங்க போல இருக்கு. 2 குழந்தையும் ஆயிடுச்சு. குழந்தைங்களை அப்படியே தனியாக விட முடியாதுல்ல, அதனால இவங்க அம்மா விருப்பமே இல்லைனாலும் இந்த வேலைக்கு போயிருக்காங்க போல இருக்கு. உங்க அம்மாவுக்கு வந்து அந்த வேலையோட கஷ்டம்லாம் தெரியல, அவங்களுக்கு தெரிஞ்சது என்னன்னா என் பசங்களுக்கு வந்து சாப்பாடு போடணும், அதுக்காக நான் ஒரு வேலைக்கு போகணும், அந்த வேலை வந்து அடுத்தவங்களை வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறது மட்டும்தான் மைண்டில் இருந்துச்சு, அதனால தான் அந்த வேலைக்கு போனாங்கங்கிற மாதிரி சொல்லும்போது ஹீரோயினுக்கு வந்து தன்னறியாமே
கண்ணுலாம் கலங்க ஆரம்பிச்சிருது. நமக்காக தான் நம்ம அம்மா இந்த மாதிரி வேலை பார்த்துருக்காங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஹீரோயினோட தங்கச்சி அவங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. அம்மா அம்மா எழுந்துறீங்க, அக்காவை அந்த வீட்டில் அடைச்சி வச்சிருக்காங்க, வாங்க நம்ம போய் காப்பாற்றிட்டு வந்துடலாங்கிற மாதிரி சொல்லும்போது, இங்கே பாரு உங்கள் அக்கா கிட்ட ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிடு, உங்கள் அக்கா என்ன மாதிரி ஆகிடக்கூடாது, என்ன மாதிரி பாட்டு மட்டும் பாடிடக்கூடாது, அழக்கூடாது, அதை மட்டும் சொல்லிடுங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க. அப்போ இந்த லூவோட அம்மா என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து வந்து ஹீரோயின் தாத்தானே இழுத்துட்டு போயிட்டு உட்கார வச்சு அழுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோயின் அப்படியே வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டு ஸ்டேஜில் தான் இருக்கா. அவள் அப்படியே ஹீரோவை பார்க்குறா. ஹீரோவும் ஆல்ரெடி ஃபீல் பண்ணிக்கிட்டு தானே இருக்கான், அவனாலே எதுவும் சொல்ல முடியல, அமைதியாகவே உட்காந்துருக்கான். உடனே ஹீரோயின் என்ன சொல்கிறா, ஓ நான் அழணுமா, சரி ஓகே நான் அழறேன், ஆனால் எதுக்காக தெரியுமா, இங்கே ஒரு ஆள் செத்து போயிருக்கார்ல, அவருக்காக மனசார கண்ணீர் விட்டு அழுறதுக்கு ஒரு ஆள் கூட இல்லை. அவரை பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குது. அந்த மனுஷன் செத்து ஆவியாக இந்த இடத்துல இருந்தார்னா அவர் கண்டிப்பாக யோசிப்பார், என் வீட்டில் இருக்க ஒருத்தவங்க கூட எனக்காக வந்து மனசு விட்டு அழலை, ஆளுங்களை வச்சு அழ சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவருக்காக மனசு திறந்து நான் அழப்போகிறேன், அப்புறம் இன்னொருத்தவருக்கும் சேர்த்து நான் அழப்போகிறேன். அவர் இப்போ ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங்கில் இருக்கார், தான் பண்ணுறது கரெக்டாக தப்பான்னு கூட தெரியாமல் நின்றுட்டு இருக்க ஒரு ஆளுக்காகவும் சேர்த்துங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் செமையாக கதறி கதறி அழ ஆரம்பிச்சிடுறா. இவ அழறதை பார்க்கும்போது ஹீரோக்கும் அப்படியே கண்ணிலேருந்து தண்ணி கொட்டிக்கிட்டு இருக்கு. அங்கே இருக்கிறவங்கெல்லாம் இவ ஃபீல் பண்ணுறதை கூட பார்க்கல, பரவாயில்ல இந்த பிள்ளை நல்லா அழுது, நாளை பின்ன எதுனா இந்த மாதிரி ஆனால் கூட இவளையே கூப்பிடலாங்கிற மாதிரி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ஹீரோயினை கூட்டு போயிட்டு ரூமில் அடைச்சி வச்சிடுறாங்க. அப்போ பார்த்தா ஹீரோ உள்ளே வரான். வந்த உடனே ஹீரோயின் அப்படியே உடனே தான் பார்க்குறா, காப்பாற்றிடுவானாங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஏக்கத்தோடு தான் பார்க்குறா. வந்த ஹீரோ என்ன பண்ணுறான், இங்கே பாரு எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல நீ கிளம்புங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் அங்கேருந்து அனுப்பி விட்டுடுறான். ஹீரோயின் ஸ்ட்ரைட்டாக அவங்க அம்மாவை தான் பார்க்க வந்திருக்கா. ஆனால் வரத்துக்கு முன்னாடி அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. அப்போ வந்து அவள் தங்கச்சி சொல்கிறா, அக்கா அம்மா சாகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னாங்க, அவங்கள மாதிரி நம்ம ஆகிடக்கூடாதுன்னு சொன்னாங்க, நீங்கள் என்ன பண்ணணும்னு யோசிக்கிறீங்களோ அதை பண்ணுங்கங்கிற மாதிரி சொன்னாங்கங்கிற மாதிரி சொல்லும்போது ஹீரோயினுக்கு வந்து அழுகையை கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியலை. அவங்க அம்மா பக்கத்தில் போயிட்டு, அம்மா நீங்கள் எதுக்காக எல்லாம் பண்ணீங்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சுமா, எழுந்து வாங்க, இதுக்கப்புறம் நீங்கள் சொன்னதை நான் கேட்பேன், உங்களை விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டேன், சத்தியமாக போக மாட்டேம்மா, எழுந்து வாங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு செமையாக அழ ஆரம்பிச்சிடுறா. ஆனால் அவளுக்கும் தெரியுது நம்ம அம்மா இதுக்கப்புறம் எழுந்திருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நம்ம தங்கச்சி நம்ம தான் பார்த்துக்கணுங்கிற மாதிரி முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், அவங்க அம்மாவை பார்க்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்திருக்கான். ஸ்ட்ரைட்டாக வந்தவன் ஒரு விசிறி மாதிரி ஒன்று வந்து அவங்க அம்மா வச்சுருப்பாங்க, எப்போவுமே கையிலே தான் வச்சுருப்பாங்க. அதை பார்த்துட்டு இதை நான் எடுத்துக்கு வாங்குற மாதிரி சொல்லி கேட்கும்போது அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, இல்லைப்பா அது பழசாக இருக்குது, நான் உனக்கு புதுசாக ஒன்று வாங்கி தரேங்கிற மாதிரி சொல்லும்போது, இல்லைம்மா எனக்கு இது வேணுங்கிற மாதிரி சொல்லி கேட்குறான். ஏன்னா நீங்கள் எப்போவுமே இது கையில் வச்சுருப்பீங்க, கடைசியாக என்னை கூட்டு போயிட்டு அப்பாவோட வீட்டில் விட்டுட்டு வந்தீங்கல்ல, அந்த பணியில் கூட நான் பார்த்தேன் நீங்கள் கையில் வச்சுருந்தீங்க, அப்போ நான் உங்ககிட்ட கேட்டேன், அம்மா என்னை விட்டுட்டு போயிடாதீங்க என் கூடயே இருங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்போ சொன்னீங்க என்கிட்ட 100 நாளில் நான் வந்துடுவேன், அது வரைக்கும் இங்கே இருன்னு சொன்னீங்க, அந்த 100 நாளும் நீங்கள் வந்துட மாட்டீங்களாங்கிற மாதிரி சொல்லிட்டு வாசலையே தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். இத்தனை வருஷமாக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா, எனக்கு என்ன தெரியுமா கோவம், நீங்கள் இது வேலையை பார்க்குறதுலாம் எனக்கு கோவம் இல்லை, என்னை விட்டுட்டு போனீங்கல்ல, என்னை கை விட்டீங்கல்ல, அதுதான் என்னோட கோவங்கிற மாதிரி சொன்னவன். என்னை மன்னிச்சிடுங்கம்மாங்கிற மாதிரி சொல்லிட்டு மனசார அவங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டுடுறான். அவங்க அம்மாவும் புரிஞ்சுக்கிறாங்க, அவனை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா அடுத்த நாள் இன்றைக்கி தான் வந்து ஊர்வலத்தை தூக்கிட்டு போக வேண்டிய நாள் போல் இருக்குது. அதனால அந்த இடத்துக்கு வந்து ஒரு ஆள் ஓடி வந்து வெளில வந்து பாருங்கங்கிற மாதிரி லூவோட அம்மா கிட்ட சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தா அந்த பாட்டு பாடுவாங்கல்ல, அழுதுகிட்டே போகிற இடத்துல வந்து ஹீரோ நின்றுட்டு இருக்கான். உடனே லூவோட அம்மா அங்கேருந்து ஓடி வந்து, என்ன எங்களோட மானத்தை வாங்கிறதுக்காகவே இங்கே வந்து நிற்கிறியாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது உடனே ஹீரோ சொல்கிறான், இங்கே பாருங்கள் வாயை மட்டும் போயிருங்க, அப்புறம் நான் என்ன பேசுவேன்னு தெரியாதுங்கிற மாதிரி சொல்லும்போது பின்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே கத்துறாங்க. உடனே ஹீரோ கேட்குறான், சரி சொல்லுங்கள், உங்களால் வந்து எங்கள் அண்ணனுக்காக மனசார ஒரு சொட்டு கண்ணீர் விட முடியுமா, முடியாதுல்ல அங்கிள், நீங்கள் மட்டும் ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்கள், எங்கள் அண்ணனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவன் மேலே நான் ரொம்ப நாள் வந்து ஜெலஸாகவே இருந்திருக்கேன், ஆனால் இப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னா எங்கள் அண்ணன் வந்து நல்லபடியாக வந்து அடக்கம் பண்ணோம், அவனோட ஆத்மா சாந்தி அடையணும்னு நினைக்கிறேன், இப்போ சொல்லுங்கள் இந்த சடங்கை நான் செய்யலாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது கண்டிப்பாக செய்யலாங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த அங்கிளும் சொல்கிறாரு. உடனே ஹீரோ சொல்கிறான், இந்த மாதிரி சீப்பாக எல்லோரும் நடந்துக்காதீங்க, உங்களோட சொந்தக்காரன் தானே செத்து போயிருக்கான், உன்னோட பையன் தானே, ஏம்மா இந்த மாதிரி இருக்கீங்க, கொஞ்சமாவது ஒரு சொட்டு கண்ணி நீங்கள் விட்டீங்கன்னா அவன் கண்டிப்பாக சந்தோஷம் தானே படுவான், இதை கூட வந்து ஒரு அவமானமாக நீங்கள் நினைக்கிறீங்க, சத்தம் போட்டு அழுதா ஒன்றும் தப்பு இல்லை, அழுக வந்து அழலாம், எல்லாருக்குமே வந்து மனுஷங்களாக பிறந்தவங்களுக்குலாம் அதெல்லாம் சகஜம் தானேங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து அமைதியாக கிளம்புறான். இதை பார்க்கும்போது லூவோட அம்மாவுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது, அப்படியே கண்ணுலாம் கலங்குது. அங்கே இருக்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கு அவன் பேசுகிறத கேட்கும்போது.
இந்த பக்கம் ஹீரோயின் என்ன பண்ணுறா, இதோட ஊரை காலி பண்ணிட்டு போயிடலாம், இந்த ஊரே நமக்கு வேணாங்கிற மாதிரி முடிவு எடுத்துட்டா. அப்படியே அவங்க அம்மாவை தூக்கிட்டு ஹீரோயின் வந்து அவள் தங்கச்சியும் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கா. அதே சைடாக தான் ஹீரோவும் வந்து அந்த ஊர்வலத்தோடு போயிட்டு இருக்கான். ஹீரோயினும் ஹீரோவை பார்க்குறா, ஹீரோவும் ஹீரோயினை பார்க்குறான். ஆனால் ரெண்டு பேருமே எதுவுமே பேசிக்கவே இல்லை. அப்படியே எதுவும் பேசாமல் அமைதியாக கிராஸ் பண்ணி போயிடுறாங்க. அப்படியே இந்த இடத்துல எண்டு கார்டு போட்டு ஒரு இன்ஃபர்மேஷனோட மூவியை முடிச்சிருக்காங்க. அது என்னென்னா, அம்மாங்கிறவங்க எப்போவுமே பிள்ளைங்களுக்காக தன்னோட உயிரை கொடுக்கறதுக்கு கூட தயங்க மாட்டாங்க. ஸோ அம்மா அப்பாவை எப்போவுமே மதித்து நடங்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இருக்கும்போது விட்டுட்டு இல்லாதப்ப அம்மா அப்பா இல்லையேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறதுல ஒரு வித பிரோஜனமும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக ஹீரோயின் வந்து அவங்க அம்மா இருக்கும்போது அவங்கள புரிஞ்சிக்காம வீட்டை விட்டு ஓடி போயிருப்பா. ஹீரோவும் அதே மாதிரி தான், எங்கள் அம்மா இந்த வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு மட்டமாக யோசிச்சுக்கிட்டு அவனே மட்டம் தட்டிக்கிட்டு ஒரு மாதிரி வந்து வேறு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருந்திருப்பான். அதனால் என்ன சொல்ல வராங்கன்னா, உங்கள் அம்மா அப்பா இந்த வேலை தான் பார்க்குறாங்கன்னா அதை சொல்கிறதுல ஒன்றும் உங்கள் ப்ரெஸ்டீஜ் குறைஞ்சி போயிடாது. இல்லை நீங்கள் போய் சொல்லி அதை மறைக்கிறதுனால நீங்கள் ஒன்றும் ஒரு 10 படி மேலே ஏறி போயிட மாட்டீங்க. இருக்கிற வரைக்கும் அப்பா அம்மா கூட சந்தோஷமாக இருங்க. நமக்கு எப்போவுமே கெட்டது நினைக்காம கடைசி வரைக்கும் நம்மளை கைவிடாமல் நம்ம கூட இருக்கிறது நம்ம அம்மா அப்பா மட்டும்தான். அவங்கள எப்போவுமே பத்திரமா பார்த்துக்கோங்க. இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டா ஐடி கேட்டவங்களுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன்லேயும் அபவுட்லேயும் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதோட நான் கிளம்புறேன். பாய். வேறு ஒரு நல்ல மூவியோட சீக்கிரமாகவே பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்.